ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வர டிசம்பர் 18ஆம் தேதி வந்து பிரச்சாரம் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வந்து நவம்பர் 27 தான் புதுச்சேரியில் ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நல்லாவே நடந்து முடிஞ்சுது. அதோடு பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து இப்போ 2 இருக்குது. என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, இப்போ வந்து டிசம்பர் 18ஆம் தேதி வந்து நம்ம அண்ணனோட வந்து பிரச்சாரம் ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி மலேசியாவில் நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு. இதில் 2மே அண்ணன் வந்து செய்ய போகிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி வந்து நம்ம அண்ணன் வந்து பிரச்சாரம் அப்படியே ரோட் ஷோலாம் நடந்தது, அந்த மாதிரிலாம் இல்லை இப்போதைக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு இடமே கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன நினச்சோமோ அது எதுக்கும் தவிர்க்கிறது நல்லதுதான் நினைக்கிறேன் நானும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே அண்ணன் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் நமக்கு. சரி, இருந்தாலும் அது இல்லைன்னா ஓகே விடுங்க, நமக்காக ஒரு தனி இடம் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நம்ம ஒரு சந்தோஷமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாவேக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி, நம்ம அண்ணனோட ரசிகரும் சரி, எல்லாருமே கொஞ்சம் வர மக்களை கொஞ்சம் பார்த்துக்கங்க, ஓகேங்களா? அதான் நான் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா முன்ன மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கிற மாதிரி எதுவும் நம்ம பண்ணுறக்கூடாது. போலீஸ் நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம், சரிங்களா? எவ்வளோ தூரம் பண்ணின்னு தான் இருக்கோம். இருந்தாலும் பிரச்சாரம் நடக்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு. அது இன்னும் சொல்லப்போனால் 1 வீக் கழித்து, இப்போ இந்த டிசம்பர் 18 முடிஞ்சு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா 27 வந்துடுது. அது பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு. அதை நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களே ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க, மலேசியா மக்களே. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களே யூடியூப்லாம் எடுத்து வீடியோலாம் போட்டு இங்கே தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுன்னு அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னும் எவ்வளோ பேர் போவாங்க அதுமாரிலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஸ்டேடியம் அது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் வந்து 2 சர்ப்ரைஸ் இருக்குது நமக்காக. அது நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் ஒரு இந்த 2 மாதம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்த வந்து நம்ம கட்சி சார்பாக போய் நம்ம செங்கோட்டையன் அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் இடத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. வடலாம் நல்லா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்காங்க. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் இடம்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அழகாக சேர்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருவாங்க. நம்ம போய்ப்போம், அதுவும் எப்படி நடக்குதுன்னு நம்ம மக்களை வச்சு சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.